ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசுகிறோம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. சிஸ்டர், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஓகே டேய், எதெல்லாம் விஷயமே கிடையாது. நீங்கள் நினச்சி நிற்கிறீங்களே இந்த காரியம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஐயோ, இந்த பாரத்தை நான் சுமந்துன்னு சுற்றுறேனே, நீ ஏன்பா பாரத்தை சுமக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையில் என்கிட்ட நேற்று பேசினாருங்க. நானும் ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தேன். ஆண்டவரே, என்ன இந்த இந்த காரியம் என்னை போட்டு அமுக்குது, உலகம் ஒரு பக்கம் அமுக்குது, எனக்குள்ளேயும் ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர், டேய் வார்த்தையை பிரசங்கம் பண்ணுற நீயே எப்படி ஆளாமா வாங்கின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இருக்கும்போது கண்ணீரோட ட்ரை பண்ணுறேன். ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். கண்ணீர் உனக்கு என்றைக்குமே நான் கொடுக்க மாட்டேன் வான்னு சொல்லி அழகாக உட்கார வச்சு அல்டிமேட்டாக வார்த்தையை கொடுத்தாரு. அன்பு சகோதரா சகோதரி, ஒருவேளை இதெல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லாதான் நீங்கள் பிரச்சனையாக்கி வச்சிருக்கீங்க. அந்த பிரச்சனை எப்படி தூக்கி போடணும் ஆண்டு பேச போகிறேன். என்ன மறைச்சு பேச போகிறேன், வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு ஆண்டவரே என்ன மறைச்சு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்போஸ் நாங்கள் பவுல் கொருந்து பட்டணத்துக்கு எழுதின 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கிறது. அதிசீக்கிரத்துல நீங்கக்கூடிய ஒரு லேசான உபத்திரமும் ரொம்ப அதிக கனமகிமை உண்டாக்குகிறது தான். ஏன் உண்டாக்குது நான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க பாரத்தை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன். ஏன், அதாவது அதிசீக்கிரத்துல ரொம்ப சீக்கிரத்துல நீங்கன்னு அந்த லேசான உபத்திரம் கொஞ்சம். இப்போ ஒருவேளை கல்யாணம் ஆகலையா, கர்த்தர் காரியங்களை வாய்க்க போனார். கர்த்தர் இடத்துல காத்திருந்தா வாய்க்க போனார். 2வது வேலை கிடைக்கலையா, கர்த்தர் இடத்துல. ஏன்னா உங்களை படிச்சவருக்கு நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க இந்த உலகத்தை குறிச்சு வேலை கிடைக்கல, காசு இல்லை, நான் ஐயோ மே மாசம் முடிஞ்சிச்சு, ஸ்கூல்லாம் முடிஞ்சு, ஸ்கூல் திறக்க போது, ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்றது, நீங்க அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்ப கர்த்தரை பத்தி யார் யோசிப்பா? உங்களுக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தார், இருந்தார், இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்காரு, அவரை பத்தி நீங்க யோசிங்க. அவர் ஏன் பிள்ளை என்ன பத்தி யோசிக்குது, அதோட பிரச்சனையை பத்தி யோசிக்கல. அப்ப பிரச்சனையை சால்வ் பண்றான்னு சொல்லி பிரச்சனையை சால்வ் பண்ண போறாரு. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளும் நித்தியமானவைகள். இப்ப நீங்க பார்த்துன்னு இருக்கிற அந்த உபத்திரவெல்லாம் ஒரு சீனே கிடையாது, சிக்கமே இல்லை. உங்களை எல்லாத்தையும் அழகா ஹோல்ட் பண்ணிப்பேன். நித்தியமான காரியங்களை நான் தான் செய்ய போறேன். உங்களுக்கு அந்த 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 பாரத்தை என்கிட்ட கொடுங்கன்றார் ஆண்டவர். அன்பு சகோதரா சகோதரி, எதை குறிச்சு கலங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, கொடுத்துருங்க. கிவ் இட் டு ஹிம். அவர்கிட்ட கொடுத்துருங்க. கிவ் இட் டு ஹிம். கிவ் இட் டு ஹிம். அவரோட கையில சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிடுறேன். அன்பின் தேவனே, அப்பா, பாரமே இல்லாத எந்த விஷயத்தையும் உங்க பாரம் சுமந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. உங்களுடைய வல்லமையின் கரம் அந்த பாரத்தை பொடுக்கிட்டாண்டவரே. எங்களுக்காக பாரத்தை சிலுவையில சுமந்து முடிச்சிட்டீங்களேப்பா, இன்னமும் ஏன் இவங்களுக்கு அது புரியல? எனக்கு புரிய வச்சிங்களே, இவங்களுக்கு புரிய வைங்க. ஆவியானவர் தொடுங்க, பாரங்களை மாற்றுங்க. அதிசீக்கிரத்தில் நீங்க செய்யுங்க அந்த லேசான காரியங்களை. உங்களுடைய வல்லமையின் கரம், உங்களுடைய மகத்துவ கரம், உங்களுடைய அற்புத கரம் அவர்களை இறங்கி மாற்றட்டும். சாட்சி சொல்லட்டும் ஆண்டவர் அநேகர் கிட்ட. கர்த்தர், நீங்க அதை செய்ய போகிறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இதனாலே உங்களுடைய கருத்தை தாழ்த்தி ஒருமை கோப்ப கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி. He will change everything as soon as possible in the name of the Lord. இதனால எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. Love you. God bless you.